Introducing Meta Ray-Ban Display, the world's most advanced AI glasses. With a full color display built into the lens of the glasses, it's there when you need it and gone when you don't. Send and receive messages, translate or caption live conversations, collaborate with Meta AI, and more. Be one of the first to try Meta Ray-Ban Display. Visit meta.com/Meta Ray-Ban Display to book a demo and find your pair. ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சிஸ்டர் அவங்க ஃபேக்டரி வேலைக்கு போவாங்க. ஸோ நைட்டு வந்து அந்த ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல, ரெஸ்ட் ரூம் இருக்கும்போது ரொம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு ஜாக்கெட் விட எடுக்க மறந்துட்டாங்க. ஸோ முதல் வேலைக்கு போயிட்டாங்க. நார்மலா வந்து வீட்டுல வந்து மக மட்டும் தான் இருப்பாங்க. உள்ள போய் நின்றுட்டு அந்த வெறும் அந்த ஸ்லைடிங் டோர் இருக்குல்ல, வீட்டுல ஸ்லைடிங்ல நின்றுட்டு ஜாக்கெட் வாங்கியிருக்காங்க. அவங்க மகளும் கொடுத்துருக்காங்க. மக கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது ஒரு ஒரு ஹவர் 2 ஹவர் கழிச்சு ஒரு 11 மணி 12 மணி இருக்கும். அவங்க மக வந்து ஹால்லே தூங்கிட்டாங்க போல இருக்கு. ஸோ அரசுக்குள்ள மறுபடியும் அம்மா நிக்கிறாங்களா, சைடின் ஒரு வெளியே நிக்கிறாங்களா, பல்லு எல்லாம் கூறுக்குற நின்னுகிட்டு கதவு தரன்னு நின்றுட்டு இருக்காங்க. அந்த மக வந்து பார்த்துட்டு பயந்துட்டாங்களாம். எல்லாருக்கும் அந்த நைட்டு ஒரு 12 மணிக்கு எல்லாருக்கும் அந்த பிள்ளை மக கால் பண்ணிருக்காங்க. யாருமே கால் அட்டென்ட் பண்ணல. ஏன் அந்த நேரம் பாருங்க. அப்புறம் தான் அம்மா கேட்டிருக்கேன், நல்ல கவனிக்கல, வேலை இருந்தமா என்ன விஷயம், ஏன் மறுபடியும் வந்து ஆனா வேற மாதிரி இருந்து வேற தோட்டத்தை பல்ல நீட்டிட்டு கதவு தர பல்லு எல்லாம் கூறு நீட்டு கதவு துறக்க அந்த டோர் தட்டி தட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பெசாம இருந்துட்டு ஒரு கட்ட ரூம்ல போய் படுத்துட்டாங்களா பெசாம பயந்துக்கிட்டு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் சொன்னாங்க. வேகலா பாக்குறேன்னு சொல்ல இல்ல மணி கதவு கிட்ட நிக்கிறேன் அந்த ஸ்லைட் கிட்ட. ஸோ கிளாஸ் தானே, ஸோ தெரியுது. என் மக பார்த்துட்டு பயந்துட்டு உள்ள ஓடிட்டாங்க. கால் பண்ணி யாருமே எடுக்கல. அந்த நேரத்துக்கு மறுநாள் தான் நான் பேசியிருக்கேன் என்ன விஷயம் இந்த மாதிரி. ஸோ சிஸ்டர் சொன்னாங்க, அதனால தான் நான் போக மாட்டேன் சமயத்துல ஏதோ நைட் டைம்ல புரியாத பல புதிர். ஆமா கீதா. அப்புறம் வைஃப்க்கு அவங்களுக்கு வந்து சொன்னாங்க சின்ன அவங்களோட சம்பவம். சின்ன வயசா இருக்கும்போது ஒரு 7 வயசு 9 வயசு இருக்கும்போது அவங்க வந்து வீட்டுக்கு ரிலேட்டிவ் எல்லாம் பக்கத்து இருப்பாங்க. ஸோ அவங்க அத்தை வீடு இந்த மாதிரி போவாங்க. ஸோ அங்க வீடு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேயே படுத்துட்டாங்களாம். படுத்துட்டு அத்தை வீட்லயே படுத்துட்டாங்க சொன்னாங்க. ஸோ அப்ப அவங்களோட அனுபவம் சொன்னாங்க. இப்பவும் அவங்க வயசு 30+ ஆயிடுச்சு. இப்பவும் அதே தான் இதெல்லாம் நான் வந்து சொல்லுவோம், பேசிக்கிட்டே இருப்போம். ரேடியோல கதை கேட்கும்போது இது எல்லாம் வரும். பழைய பழைய சொன்ன கதையே வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 9 வயசு இருக்கும்போது டக்குன்னு முழிச்சுட்டாங்க. ஒரு உருவம் வெள்ளையா போயிடுச்சுன்னு சொன்னாங்க. வெள்ளையா போனோன்னா அவங்க ஒன்னும் தெரியுது, வாய் பேச முடியலையா, அவ்வளவு கஷ்டப்பட்டாங்களாம். அப்படி இழுத்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்களாம். ஸோ அது நான் பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, வயசு சொன்னாங்க. அது போனதுக்கு அப்புறம் என்னால பேச முடியல, அப்படி ஜாம் ஆயிட்டாங்க, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி. அவங்க வீட்டுல வந்து அவங்க வீட்டுல அவங்க சிஸ்டர் எல்லாம் இருக்காங்க. யாரும் கூப்பிட முடியலன்னாங்க. ஒரு வழி இல்லாம அப்புறம் என்னமாச்சுன்னா இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி வரும். அப்ப அவங்க அத்தை தான் ஹெல்ப் பண்ணி அம்மாவும் போயிட்டு கோயில்ல போயிட்டு தான் அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க அந்த மந்திரம் மதிர்ச்சி இந்த மாதிரி சொல்லி இதெல்லாம் பண்ணி தான் கொஞ்சம் சரியா கியூர் வந்தேன் அப்படின்னு அந்த அனுபவம் சொன்னாங்க. அப்பதான் சொன்னாங்க அந்த பார்த்து பிள்ளை பயந்துருக்காங்க அந்த டைம் அப்படின்ட்டு. எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். இல்ல எனக்கு சின்ன சின்னாவே ஒரு ஷேடோ அப்படியே ஒயிட் கலர் போனுச்சு, அதுதான் எனக்கு பேச முடியல, ஏன் அப்படி ஆச்சு, எனக்கு பயந்துட்டாங்களா அப்படின்னு சொன்னாங்க. பயந்துட்டேன் அப்படின்ட்டு. அவங்க சாமியை அழைக்கும் போது அவங்க சொல்லலையா இவங்க பார்த்தது என்ன உருவம், அந்த வெள்ளை உருவம் என்ன ஏதுன்னு? சாமியார் அவரு சொன்னது அழைக்க காத்துக்கு இருப்பேன். அந்த நேரம் செஞ்சு சொல்லுவாங்க 6-7 மணி அந்த டைம்ல அது போயிருக்கு, கோர்ஸ் பண்ணிருக்கு. ஸோ இவங்க அது பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆயிட்டாங்க அந்த மாதிரி. அதனாலதான் அவங்க அப்படி பேச்சு எப்படி சொல்ல பேச்சு அப்படி இதாகிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் அவங்களோட அனுபவம். அப்புறம் அந்த கண்ணாடின்னு சொன்னாங்க. அது வந்து அந்த காமன் வீட்டுல நார்மல் கண்ணாடி இருக்கும், அந்த ஸ்லைடிங் கண்ணாடி மாதிரி இருக்கும். அவங்க பார்த்தேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கனவு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுக்கே புரியல சொல்றாங்க. வைக்கவும் சொன்னாங்க கண்ணாடிய உடைஞ்சி கண்ணாடிய பாக்குறாங்க. ஒரு 2 கை நகை நீட்டா வந்து அப்படி கண்ணாடியோட தூள் மாதிரி குட்டுதான் அப்படி போக மாதிரி போயிருச்சுனாங்க. இது வந்து பார்த்துட்டு பேசாம இருந்துட்டாங்க. அவங்களுக்கு புரியல என்னன்ட்டு. அந்த அதுவும் சின்ன வயசுல நடந்திருக்கு. ஸோ அதே விஷயம் வந்து அவங்க அம்மா மாமியார் அவங்களுக்கும் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. துணி துவைக்க போறாங்கல்ல, ஸோ அந்த
டைம்ல வந்து இதே மாதிரி தான் வந்து மேல வந்து இப்போ டாய்லெட் மேல ஒரு கண்ணாடி இருக்கலாம், அதே மாதிரி கை வந்து நகங்களோட அப்படி உடையுது, கண்ணாடியுமே உடைஞ்சு அப்படி புகை மாதிரி போயிருச்சான். இதுதான் வந்து அவங்க பார்த்துட்டு வடியாண்டாங்க, என்ன ஏதுன்னு பயந்துட்டாங்களாம். என்ன நடக்குது அதே வீடு அதே வீட்டுல. ஆனா அதுக்கப்புறம் இவங்க அந்த கண்ணாடியில உண்மையிலேயே உடைஞ்சு கிடந்ததா? இல்ல, அது அப்படி புகை மாதிரி போயிருச்சுன்னு சொல்றாங்க. அவங்க விஷயத்துல சொல்றாங்க, எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இந்த உலகத்துல வந்து ஒரு கேள்விக்கு மாதிரி டவுட்டா இருக்குமே, என்னவா இருக்குன்னு ஒரு புதிர் மாதிரி போட்டு போயிருமே. எனக்கு புரியுது அவங்க சொல்லும் போது. பார்த்தது கண்ணாடி உடைஞ்சத பார்த்தாங்க, கண்ணாடி உடைஞ்சது, கை உள்ள வந்தது. ஆமா, அது கை வந்து நகத்தோட கண்ணாடி உடைஞ்சிருந்தா கீழே எல்லாம் தூள் தூளா கிடந்து கண்ணாடி எடுத்து விழுந்து அப்படி புகை மாதிரி போயிருச்சுன்னு சொல்றாங்க. சோ இதே விஷயம் தான் அவங்க அம்மாவும் துணி துவைக்க போகும்போது கண்ணாடி விரல் வந்தது, நகத்தோட வந்து கண்ணாடி மாதிரி உடையுது, கையில உடைக்கும் போது அப்படி புகைம்போது பார்த்துக்கிட்டு அவங்க வந்துட்டோம்னாங்க. அப்புறம் மகளும் அந்த வயசுல அவங்க வைஃப் சொன்னாங்க, சின்ன வயசுல சொல்றாங்க, அம்மாவும் சொன்னா ஆமா இது நானும் பார்த்தேன், அதெல்லாம் பத்தி பேச வேணாம், இதெல்லாம் ஏதோ போய் அந்த நேரத்துல போவோம் வரும் டிஸ்டர்ப் பண்ணோம் அதெல்லாம் இருக்கும், வாய்ப்புகள் இருக்கு. அதான் சொன்னாங்க இதெல்லாம் பேச வேணாம், அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க மாமியாரும். அதான் சொன்னாங்க இந்த மாதிரி விஷயம். நல்லவேளை நிஜத்துல கண்ணாடி உடையில, செலவு கொஞ்சம் மிச்சமானுச்சு. அது சொல்லுங்க. ஆனா உண்மையா இதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன் இப்படி அவங்க பார்த்தாங்க? இப்ப வரைக்கும் நான் டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது தான், அவங்க பேர்த்டே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வரும்போது நான் என்னால மறக்க முடியாது. உண்மையா நான் லைஃபே பார்த்த மாதிரிதான் இருந்துச்சு. மறுபடியும் அந்த ரோட்டுக்கு இன்னைக்கு போவீங்க? எங்கேயும் போக மாட்டேன்.